நண்பர்களுக்கு வணக்கம். சின்னதாக ஒரு வீட்டு தோட்டம் அல்லது மாடி தோட்டம் வச்சுருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அடிப்படையிலே ஒரு சில பொருட்கள் அத்தியாவசியமாக தேவைப்படும். அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த ப்ரெஷர் ஸ்ப்ரேயர். நீங்கள் சின்னதாக ஒரு 10-20 காய்கறி செடிகள் மட்டும்தான் வச்சுருக்கீங்க அல்லது பூச்செடிகள் மட்டும்தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லிட்டர் அல்லது 2 லிட்டர் அளவு உள்ள ஸ்ப்ரேயரே போதுமானதாக இருக்கும். அல்லது நீங்கள் அதுக்கு மேலே காய்கறி செடிகள் வச்சுருக்கீங்க அல்லது கொடி காய்கறிகள் எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 லிட்டர் அளவு உள்ள ஸ்ப்ரேயராச்சும் தேவைப்படும். நான் என்னோடய வீட்டில் ஒரு 8 சென்ட் அளவில் காய்கறி தோட்டம் அமைச்சிருக்கனால நான் ஒரு 8 லிட்டர் ஸ்ப்ரேயர் வாங்கியிருக்கேன். 5 லிட்டர் ஸ்ப்ரேயருக்கும் 8 லிட்டர் ஸ்ப்ரேயருக்கும் 200 ரூபா தான் விலை வித்தியாசம். 5 லிட்டர் ஸ்ப்ரேயர் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா வருது. அதுவே 8 லிட்டர் ஸ்ப்ரேயர் வாங்கினீங்கன்னா 800 ரூபா தான். இதுவே நீங்கள் கடைகளில் போய் வாங்கினீங்கன்னா இன்னும் 100 ரூபா கம்மியாக கூட வாங்கலாம். இந்த ஸ்ப்ரேயர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கார்டன் அப்படின்னு ஒரு கம்பெனிலேருந்து வருது. இதில் 3 அட்ஜஸ்டபிள் மோடு கொடுத்துருக்காங்க. தரையில் இருக்க காய்கறி கீரை செடிகளுக்கு நீங்கள் மருந்துகள் அடிச்சுக்கலாம். அல்லது உயரமாக ஒரு 10 அடி உயரத்தில் இருக்க பல மரங்களுக்கு நீங்கள் ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அளவுக்கு அதிகமாக காற்றை பம்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ப்ரெஷர் ரிலீஃப் பண்ணிக்கலாம். இதுவே சின்ன ஸ்ப்ரேயர்களில் உங்களுக்கு இந்த செட்டப் வர்றதில்லை. அதனாலே ஓவர் ப்ரெஷர்னால் அந்த கேன் அடிக்கடி உடஞ்சி போகிறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேரி பண்ணிகிட்டே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியே ஒரு பெல்ட் செட்டப்பை கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்களை நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. ஆனால் அதிகமாக யாரும் லைக் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.